எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நிவாரண கொடுப்பனவுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் அதிகரிப்பு, அது மட்டுமல்லாது எரிபொருள் விலையில ஒரு சிறிய சலுகை, அது மட்டுமல்லாது மின்சார கட்டணத்துல குறைப்பு, உரமானிய கொடுப்பனவு, மீனவர் மானிய கொடுப்பனவு தொடர்பான பல்வேறு சலுகைகளை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பொதுமக்களுக்காக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்த தகவல்களை முடிந்த அளவு ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் இது தொடர்பாக தெரிந்து கொள்ளட்டும். அதற்கிடையில இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை நாளாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நாளை மறுதினத்தில இருந்து அந்த விடுமுறை நாளானது ரத்து செய்யப்பட்டு வழமை போன்று புதன்கிழமையானது சேவைகள் அனைத்தும் இடம்பெறும். அதுல முதல் கட்டமாக எரிபொருள் நிவாரணம். இது குறிப்பாக 3 மாதங்களுக்கு இந்த எரிபொருள்ல ஒரு சிறிய விலை குறைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக டீசல் 1 லிட்டருக்கு 100 ரூபாய் குறைவும், அது மட்டுமல்லாது 1 லிட்டர் பெட்ரோல்ல 20 ரூபாய் குறைவாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது குறிப்பாக 3 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த அஸ்வசும கொடுப்பனவு, அதாவது மிக வறிய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வசும கொடுப்பனவிலையும் அதாவது இந்த மாதம் மாத்திரம், ஏப்ரல் மாதம் மாத்திரம் ஒரு அதிகரிப்பை வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். வழமையாக மாதாந்தம் 17,500 ரூபாயை பெற்றுக்கொள்வர்கள் அதனை 25,000 ரூபாவாகவும், வழமையாக 10,000 ரூபாய் மாத கொடுப்பனவை பெற்றுக்கொள்வர்கள் ரூபாய் 15,000ஆகவும், வழமையாக 5,000 ரூபாய் மாத கொடுப்பனவை பெற்றுக்கொள்பவர்கள் ரூபாய் 7,500ஆகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த கொடுப்பனவானது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்படுகின்றது. இந்த மாதம் மாத்திரமே நீங்கள் இவ்வாறான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வளமையான கொடுப்பனவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த உரமானிய கொடுப்பனவில் ஏற்கனவே அதாவது ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 பெற்றுக்கொண்டவர்கள் 30,000 ரூபாவாகவும், ரூபாய் 15,000 பெற்றுக்கொண்டவர்கள் ரூபாய் 18,000ஆகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 50 கிலோகிராம் யூரியா உரமூட்டை ஒன்றினை நீங்கள் 10,200 ரூபாவாக நிலையான விலையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அது மட்டுமல்லாது மீனவர்களுக்கான மானிய கொடுப்பனவாக 25 லிட்டர்ல 1 லிட்டருக்கு ரூபாய் 50 ரூபாயினால் குறைக்கப்படுகின்றது. இதுவும் 3 மாதத்துக்கு நடைமுறையில காணப்படும். அது மட்டுமல்லாது மின்சார கட்டணத்திலையும் ஒரு சிறிய அளவான குறைவினை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா பொதுமக்களுக்குமானது அல்ல, 90 யூனிட்டுகளுக்கும் குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற நுகர்வோருக்கு ஒரு சிறிய அளவான அந்த மின்சார கட்டணத்துல வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் 90 யூனிட்டை விட மேலதிகமாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த மின்சார கட்டணத்துல குறைவு ஏற்படுத்தப்பட மாட்டாது. 90 யூனிட்டை விட குறைவாக பயன்படுத்துவர்களுக்கு இந்த சலுகையானது கிடைக்கப்பெறும். அதாவது இந்த மாதம் அல்லாமல், அதாவது உங்களுக்கு அடுத்ததாக வருகின்ற இந்த மின்சார கட்டணத்துடன் இந்த சலுகையானது வழங்கப்படும். இவ்வாறு பல்வேறு சலுகைகளை ஜனாதிபதி அவர்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வழங்கி இருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.